அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே. நம்முடைய இந்த குர்ஆன் கிளாஸ் இன்னையோட முடிவடையிருந்தா நினைக்கிறேன். கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் பிரயோஜனமா இருக்கணும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹுடைய நாட்டம். நீங்க எல்லாரும் இதனுடைய வீடியோக்கள் எல்லாத்தையும் முழுமையா பார்த்துட்டு இத்தனை பேர் முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஹைர், இன்னைக்கு நம்முடைய பாடம் எது கடைசி அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய ஆயத்தில் இடையில வரக்கூடிய சின்ன சின்ன நுக்தாக்கள், அதாவது தா, லாம், அலிஃப், ஜீம், மீம், இப்படி சின்ன சின்னதாக அங்கங்கே எழுதியிருப்பாங்க. அது ஏன் எழுதியிருக்கிறாங்க, எதுக்கு எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்க தோணுது. சரிங்களா? அப்போது அது எல்லாத்தையும் ஒரு முழு பட்டியலாக எடுத்து நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ முதல்ல அந்த மாதிரி எழுத்துக்கள் எதுக்கு வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஒரு ஆயத்தினுடைய பெருசா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த ஆயத்தினுடைய இடையில இந்த மாதிரி சில நுக்தாக்கள், ஹர்ஃப், எழுத்துக்கள் இங்க வரும். எனவே அது வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல நம்ம நின்று ஓதணுமா இல்ல நிக்காம அதை அப்படியே சேர்த்து ஓதணுமா அப்படிங்கிறது தான் இங்க பாடமே இருக்குது. சரிங்களா? ஒரு 10 எழுத்துக்கள் இந்த மாதிரி அதிகமான முறையில இடையில வரும். சரிங்களா? அந்த 10ல 3 எழுத்து கண்டிப்பா நிக்கணும். சரிங்களா? நின்று அடுத்த வாசனத்தை ஆரம்பிக்கணும். இன்னும் ஒரு 2 எழுத்து நிக்க கூடாது, அந்த இடத்துல சேர்த்து தான் ஓதணும். சரிங்களா? இப்போ 3, 2, 5 முடிஞ்சா மீத 5 இருக்கு. இந்த 5 எழுத்து அதை நம்ம சேர்த்தும் ஓதலாம், நிறுத்தியும் அடுத்த லைன் வாசிக்கலாம். சரிங்களா? இதுதான் சட்டம். 3 என்னது நிறுத்தணும், 3 2 நிறுத்தக்கூடாது, மீத 5 நிறுத்தலாம், நிறுத்தாமலும் இருக்கலாம். அது நம்முடைய விருப்பம். சரிங்களா? வாங்க நான் பாடத்துக்குள்ள போகலாம். நிப்பாட்டுதலின் அடையாளங்கள். அப்போ எங்க நிப்பாட்டணும் எங்க நிப்பாட்டக்கூடாது அப்படிங்கிற பட்டியலை இங்க ஃபுல்லா போட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த பட்டியலை நம்ம தனித்தனியா கூட பார்க்கலாம். இதுல என்ன கொஞ்சம் ஹுலாசா, அதாவது ஒட்டுமொத்த சுருக்கம் அப்படின்னு சொல்லி நான் இங்க தனியா எடுத்து எழுதியிருக்கிறேன். இதை மட்டும் நீங்க பார்த்து வச்சுக்கிட்டா போதும். இதை மட்டும் நீங்க பார்த்து வச்சுக்கிட்டா போதும். இது நிறுத்தணும், இங்க நிறுத்தக்கூடாது. இந்த 5 எழுத்து, இந்த 4 எழுத்து நம்மளுடைய விருப்பம். சரிங்களா? இந்த எழுத்துக்கள் எல்லாமே நம்மளுடைய விருப்பம். நம்ம நிறுத்தலாம், நிறுத்தாமலும் போகலாம். ஆனா இந்த 3 எழுத்துல கண்டிப்பா நிறுத்தியே ஆகணும். தா, ஜீம், மீம், இந்த 3 எழுத்தும் இடையில சின்ன சின்னதா வரும். அப்போ அந்த சமயத்துல கண்டிப்பா நிறுத்தணும். இதுல நிறுத்தக்கூடாதுங்கிறது இந்த ஜா, லாம், அலிஃப், இது ரெண்டுலையுமே நிறுத்தக்கூடாது. அப்படி ஒருவேளை நம்ம மூச்சு திணறி நிறுத்திட்டோம்னா முன்னாடி இருந்து எடுத்து நம்ம ஓதணும். சரிங்களா? அடுத்து காஃப், ஃபா, காஃப், சாத், சாதுலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன எழுத்துக்கள் குர்ஆனினுடைய இடையில வரும். அப்போ அந்த நேரத்துல நம்ம நிறுத்தலாம், நிறுத்தாமலும் போகலாம். இப்போ இது அல்லாத சின்ன 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 வித்தியாசங்கள் நிறைய இருக்கும். இந்த எழுத்தை கவனிங்க. இந்த அக்கன்னா போட்டிருக்குதான். இந்த அக்கன்னாங்கிறது குர்ஆன்ல ஒரு தொடர்ந்து ஒரு இடத்துல வந்துச்சுன்னு சொன்னா அடுத்த ஒரு இடத்துலையும் வரும், அடுத்த ஆயத்திலையும் வரும். ஒரு ஆயத்துல வந்துச்சுன்னா அடுத்த ஆயத்திலையும் வரும். ஏன் வருதுன்னா, ஒரு இடத்துல நம்ம நிறுத்திட்டோம்னு சொன்னா அடுத்த இடத்துல நம்ம சேர்த்து ஓதணும். புரிஞ்சுதான்? அவ்வளவுதான் இதுக்கு, இந்த அக்கன்னாவுக்கு. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சேர்த்து ஓதுனா 2வது நிறுத்தணும், ஃபர்ஸ்ட் நிறுத்திட்டோம்னு சொன்னா 2வது சேர்த்து ஓதணும். அவ்வளவுதான் இதனுடைய டிஃபரெண்ட், வேற ஒன்றும் இல்லை. இது எல்லாமே நம்ம எழுதுனதுதான், நான் பார்த்ததான். நீங்க அந்த எழுத்தை மட்டும் ஒரு தாட்டி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு என்ன நீங்க இந்த எழுத்தை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. இதுதான் மொத்த சுருக்கமே. நீங்க ரொம்ப படிக்கலாம் தேவையில்லை, இது மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இங்க நிறுத்த வேண்டும், இங்க நிறுத்தக்கூடாது. இந்த 4ஐயும் நீங்க உங்க இஷ்டம், நீங்க நிறுத்தலாம், நிறுத்தாமலும் போகலாம். சரிங்களா? இதை மட்டும் நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா நீங்க எழுதி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? அப்புறம் இன்னொரு முறையை சொல்லி கொடுப்பாங்க இந்த இதுல. என்னன்னு சொன்னா சக்தா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு அடையாளம் குர்ஆன்ல இடையில வந்துச்சுன்னு சொன்னா இங்க ஒரு செகண்ட் நம்ம ஓதுறதை நிப்பாட்டி மூச்சை முறிக்க கூடாது, அதாவது மூச்சை விட்டுறக்கூடாது. நம்ம ஓதுறதை நிப்பாட்டிட்டு திருப்பி 1 செகண்ட் அல்லது 1.5 செகண்டுக்கு பிறகு நம்ம அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு போகணும். சரியா? இது உங்களுக்கு பார்க்கணும்னு சொன்னா யாசின்ல கூட பார்க்கலாம். இதெல்லாம் அதிகமா வராது குர்ஆன்ல.
ஒரு 3 அல்லது 4 இவ்வளவுதான் இருக்கும் மொத்த குரான்ல. அப்போ இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. யாசீன்ல கூட இது வரும், எடுத்து பாருங்க. இது வக்ஃபு. நம்ம இது எந்த அளவுக்கு மூச்சை பிடிக்கிறோமோ அதை விட ஒரு 5% கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா மூச்சை பிடிக்கணும், அவ்வளவுதான். இது 1 செகண்ட் மூச்சை பிடிக்கிறீங்களா, இது 1.5 செகண்ட் பிடிக்கணும். உதாரணமா நான் ஓதி கட்டுறேன், கவனிங்க. யாசீன்ல வரக்கூடிய ஒரு வசனம் தான். قالوا يا ويلنا من بعثنا من مرقدنا هذا ما وعد الرحمن. இந்த வரக்கூடிய அந்த மொர்கதினா அப்படிங்கிற இடத்துல ஒரு 2 செகண்ட் நிப்பாட்டி இருந்தேன், கவனிச்சீங்களா? قالوا يا ويلنا من بعثنا من مرقدنا. இந்த இடத்துல ஒரு 1 செகண்ட் நிப்பாட்டிட்டு அடுத்து மூச்சு தொடர்ந்து ஓதுறது ரொம்ப நல்லது, சரிங்களா? இது ஒரு பாடம், சரிங்களா? இது ஒரு சின்னதா விளக்கம் தான், என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சும்மா குரான்ல சில எழுத்துக்கு மேல இந்த மாதிரி ஒரு இன்ட் இருக்கும், சரிங்களா? இன்ட் அல்லது ஓ. இந்த பாருங்க, இந்த 2 எழுத்து இருக்குதா, இது 2ல ஏதாச்சும் ஒண்ணு குரான்ல இருக்கும். அப்போ இருந்துச்சுன்னு சொன்னா அந்த எழுத்தை ஓதக்கூடாது, சரிங்களா? அந்த எழுத்தை அப்படியே விட்டுட்டு போயிடணும். எக்ஸாம்பிள் தான் இங்க கொடுத்துருக்குறாங்க. இப்ப பாருங்க, அலிஃப் ஜபர் அ, ஃபாலிஃப் ஜபர் ஃபா தானே இருக்கு. ஆனா இந்த ஃபாவுக்கு மேல இந்த இன்ட் இருக்கு. இன்ட் இருந்தா இந்த எழுத்தை விட்டுறணும். அப்ப அஃப இம், அம்சா நூன் ஜேரு இம், மீம் அலிஃப் ஜபர் மா, இம்மா, த ஜபர் த, அஃப இம்மாத, அஃப இம்மாத. இந்த அலிஃப ஓதுறது தேவையில்லை. காரணம் ஏன், இந்த இன்ட் இருக்கிறனால விட்டுருவோம். உங்களுக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற முக்காவாசி குரான், நம்ம ஓதுற அதிகமான குரான்ல இன்ட்டு நான் பார்த்ததில்ல. ஆனா இந்த மாதிரி ஓ இருக்குல்ல, இது நான் அதிகமா பார்த்துருக்கிறேன். இன்ட்டு நான் பார்த்ததில்ல. அதனால நீங்க ஓவையே கணக்கு வச்சுக்கோங்க. நம்ம பயன்படுத்தக்கூடிய குரான்கள்ல இந்த ஓ தான் வரும், சரிங்களா? அடுத்து பாருங்க, லாம் அலிஃப் ஜபர் லா தான் இருக்கு. ஆனா இங்க நம்ம எப்படி ஓதணும், இந்த அலிஃபை விட்டுட்டு லா ஜபர் ல, அவ்வளவுதான். ல இலல்லாஹி, கீழே அசல்ல போட்டிருக்கிறாங்க பாருங்க. லாம் ஜபர் ல, அலிஃப் ஜேர் இ, ல இ, லாம் லாம் ஜபர் லல், ல இலல்லாஹி. இந்த அலிஃபை எடுத்துட்டு வாசிக்கிறாங்க, அவ்வளவுதான். அன் தபூ, இங்க ஹம்சா அலிஃப் ஜபர் ஆ அப்படி இருக்கு. ஆனா இங்க ஆவுக்கு மேல இந்த இன்ட் இருக்கு, அதனால இதை விட்டுரும். அன் தபூ ஆ அப்படிங்கிற பதில அன் தபூ, அவ்வளவுதான். புரிஞ்சுதா? இதே மாதிரிதான் எல்லா எழுத்தும். இந்த பாருங்க, இன்ட்டு போட்டிருக்கிற எல்லா இடத்துலையும் நம்ம அந்த அலிஃபை விட்டுறோம். அலிஃப் மேல மட்டும்தான் வரும், அதனால அலிஃபை தான் போட்டிருக்கிறாங்க, சரிங்களா? அவ்வளவுதான் இதனுடைய பாடம், இன்னைக்குள்ள பாடம். இந்த ஜுசுவினுடைய எல்லாத்தையும் இந்த ஜுசுல இருந்து நம்ம முக்காவாசி இது ஓதிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம இந்த ஜுசுக்களை, இந்த ஜுசுவை நம்ம ஃபுல்லா ஓதி முடிச்சிருக்கிறோம், கரெக்டா? அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது வரைக்கும் நம்ம சரியான முறையில தான் ஓதிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய இந்த முயற்சி முழுமையான முறையில பயன்பெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும், சரிங்களா? நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி செய்றீங்களோ, வெறும் இது 29 அல்லது 30 பாடம் தான் நம்ம முடிச்சிருக்கோம், கரெக்டா? நம்மளுடைய கிளாஸ் டைமிங் 1 மாசத்துக்குள்ள நம்ம ஃபுல்லா இந்த கிதாப் ஃபுல்லா கவர் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். இதுக்கு மேல ஓதுறதுக்கு அப்படின்னு சொன்னா சிறப்பா அந்த தஜ்வீதின் முறைப்படி ஓதலாம். அந்த தஜ்வீதினுடைய கிளாஸை நான் வேற ஒரு செக்ஷனா, அது ஒரு பாடப்பிரிவா எடுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம ஓதுனது ஃபுல்லா முடிஞ்சு. இனிமேட்டு நம்ம குரானை கொஞ்சம் எடுத்து ஓதி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா புரியும். நான் குரான்லயும் ஒரு சில பேஜஸ் ஓதி காமிக்கிறேன். அப்போதான் நம்ம இது வரைக்கும் ஓதுன எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா அமல்படுத்த முடியும். நான் கொஞ்சம் குரானையும் ஓதி காட்டுறேன், சரிங்களா? டெய்லியும் ஒரு 3 லைன் 4 லைன் ஓதி பாருங்க, உங்களுக்கே புரியும். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் நீங்க அனுப்புங்க, கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறத நான் நம்புறேன். என்னால முடிஞ்ச ஒரு முயற்சியா இதை எடுத்திருக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு புரியலன்னு சொன்னா என்கிட்ட கேளுங்க, என்னுடைய நம்பர் கீழேயே தான் இருக்குது. இப்ப எது மூலியமாகவும் நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? நான் அதுக்குள்ள சந்தேகங்களை தீர்த்து வைப்பேன். சில முன்ன பின்ன ஆகலாம், தாமதம் ஆகலாம். அதை மறந்துட்டேன்னு சொன்னா, நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ண மறந்துட்டாலும் நீங்க திருப்பியும் கமெண்ட் பண்ணுங்க அல்லது மெசேஜ் பண்ணுங்க, நான் கண்டிப்பா சொல்லிடுவேன். சில வேலைகள்னால பார்த்துட்டு கவனக்குறைவாக கூட இருக்கலாம்.
சரிங்களா? நீங்கள் திருப்பி மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். சரிங்களா? இந்த குரானை ஃபுல்லாக ஓதி முடிங்க. யாரெல்லாம் இதை ஃபுல்லாக முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கீழே சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி இது பிரயோஜனமாக இருந்துச்சு, உங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இது உங்களுக்கு கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த, உங்களுக்கு இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு, உங்களுக்கு நான் பார்த்தோன்னே புரிஞ்சிருச்சா, நான் விளக்குனது உங்களுக்கு தெளிவாக விளக்கம் அந்த தெரியுதா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் உங்களுக்கு கீழே சொல்லுங்க. நான் அதை பார்க்குறேன் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் அடுத்து தஜ்வீதினுடைய பாடத்தில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.